ஹலோ எவ்ரிஒன், நாம இந்த வீடியோவில் ரியாக்டில் ஒரு எடிட் ஃபங்க்ஷனாலிட்டியை தான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த எடிட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணதும் ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்பில் எந்த வேல்யூவை நம்ம கிளிக் பண்ணமோ அந்த ஐடியை வச்சு நம்ம டிபிலேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்ம வந்து எடிட் பண்ணி மறுபடியும் செட் பண்ணுறோம். ஸோ எடிட் கொடுத்ததும் எடிட் வேல்யூ டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல் எடிட்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது பாப்அப்பும் ஹைட் ஆகிடுச்சு. என்னோட பேக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாராவெல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம இப்போது MySQL தான் என்னோட டிபியாக இருக்குது. இப்போது இந்த ஒரு எடிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். பூட்ஸ்ட்ராப்போட பாப்அப் தான். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம அது எங்கேருந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா நான் வந்து லைன் பை லைனாக இந்த கோடு வந்து பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் பண்ணதை எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ULLI அதாவது லிஸ்ட் பண்ணியிருப்போம். லிஸ்ட் பண்ணிவிட்டு கீ வந்து எல்ஐயில் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாக போட்டிருக்கோம். ஓகேங்களா, டேபிள் ஃபார்மேட் இருந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இல்லாமல் வந்துருக்கும். அது UI வந்து நல்லா இருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் பெட்டர் லுக் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டேபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ டேபிள் கொடுத்துட்டு பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை லிஸ்ட் பண்ணி இப்போ வந்து லூப் பண்ணுறப்போ இந்த இடத்துல TR, ஓகேங்களா, TR வந்துடுச்சு. TR க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளே TD வந்து லூப் ஆகிட்டே இருக்குது. இப்போது டெலிட்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் எடிட்லேயும் நம்மளோட ஐடியை வந்து பாஸ் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது எடிட் ஹேண்டில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். டிக்ளேர் பண்ணிவிட்டு கரண்ட் வேல்யூ எது அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இப்போ எந்த ஒரு ஏபிஐலேருந்து எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த ஒரு ஏபிஐ வந்து வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து தான் எனக்கு வருது. கெட் எலமெண்ட் ஐடி அப்படின்னாக்கா இப்போ கரண்ட் எலமெண்ட்டோட ஐடியோட வேல்யூஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, அதாவது இது வந்து என்ன பண்ணோம்னா இப்போ சர்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 37 அப்படின்னாக்கா இந்த 37 மட்டும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான். ஸோ அப்போ தான் நம்ம எடிட் கொடுத்ததும் அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணுறப்போ ஒரு ஏபிஐ கால் வந்து போயிட்டு வரும். ஓகே, ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் பேக்ஹெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அதாவது கோடிங் பேக்ஹெண்ட் அங்கே மாறும். இந்த இடத்துல இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் பாஸ் பண்ணிப்பீங்க. இப்போது ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் செட் எடிட்டர் டைட்டில், அதாவது இது கிளிக் பண்ணதும் பாப்அப் வருது இல்லையா. இப்போது இதில் வந்து நான் 3 வேல்யூ செட் பண்ணியிருப்பேன். ஒன்று இன்புட் டைப் ஹிடனாக, ஒன்று டிஸ்கிரிப்ஷனுக்கும் டைட்டிலுக்கும் ஒரு வேல்யூ செட் பண்ணியிருப்பேன். அதுக்கு தனித்தனியாக ஒரு ஸ்டேட் போட்டிருப்போம். அதாவது எடிட் டைட்டில், எடிட் டிஸ்கிரிப்ஷனு, எடிட்டபிள் ஐடி அப்படின்ற 3 வேரியபிள் வந்து இனிஷியலாக ஒரு ஸ்டேட்டை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி பாப்அப் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப்போட மாடல் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாடலில் அந்த எடிட்டபிள் ஐடியையும் அதை வந்து இன்புட் டைப் வந்து ஹிடனாக வச்சுருப்போம். அதுக்கு அடுத்தது வேல்யூ வந்து எடிட் டைட்டில், டிஸ்கிரிப்ஷனும் எடிட் டைட்டில் அப்படின்றது மேலே என்ன கொடுத்தோமோ அதை தான் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ ஆன் சேஞ்சில் வந்து செட் இந்த டைட்டிலோட வேல்யூ வந்து செட் பண்ணிட்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஈவெண்ட் டார்கெட் வேல்யூவை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் சேமாக தான் இருக்க போகுது. இதில் வந்து ஐடியா வந்து இன்புட் டைப் வந்து ஹிடனாக இருக்கிறதுனால இப்போ பாப்அப் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ மாடல் பாடியில் ஸோ இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஹிடனாக இருக்கும். டைப் ஹிடன்னு வேல்யூ வந்து என்னென்ன வேல்யூவோ அதை வந்து மாறி வரும். ஸோ இப்போ அடுத்து மஸ்ட்டு 37 இருந்ததா. இப்போது இதை கிளிக் பண்ணுறோம். 35 அப்படின்றது ஒரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இதை ஹிடன் டைப்பில் வச்சுருக்கோம். இது ஷோ ஹைடு அப்படின்றது இது இந்த பாப்அப்பில் இருக்கிற டிஃபால்ட்டான வேல்யூஸ் தான். ஓகேங்களா, ஷோ ஈக்குவல் டு ஷோ அப்படின்றது ட்ரூ ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்மளோட இந்த இடத்துல வேரியபிள் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம்.
ஷோ ஹைடு ஓகேங்களா. டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் இருக்கும். ட்ரூ கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ட்ரூ ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்டேஷன்லேயே இருக்கும். இதுலேருந்து நம்ம ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருப்போம். இப்போ க்ளோஸ் பண்ணுறப்பவும் சரி, ஷோ பண்ணுறப்பவும் சரி, ஜஸ்ட் இந்த ஸ்டேட்டை மாற்றி விட்னாக்கா அது ஷோ ஹைட் ஆகிடும் இல்லையா. அது வந்து நம்மளோட அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எடிட் கிளிக் பண்ணதும் பாப்பப் வருது. எடிட் ஹேண்டில் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கேன். அப்போ அதில் செட் ஷோ அப்படின்ற இந்த இது எது கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம வேல்யூ வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. எடுத்துட்டு வந்ததை செட் டைட்டில், செட் டெஸ்கிரிப்ஷனு, அதுக்கடுத்தது செட் எடிட்டபிள் ஐடி அப்படின்ற இந்த 3 இதுக்கும் நம்ம வந்து அந்த வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ணதுக்கப்புறம் அந்த லோடிங் ஃபால்ஸ் இது கூட தேவையில்லை ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது மட்டும் போதும். இந்த 3 அதாவது டைட்டில், டெஸ்கிரிப்ஷனு அண்ட் ஐடி, இன்புட் ஹிடன் ஐடியை வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து என்ன ஆகணும், கரண்ட் அதாவது இந்த இன்புட் ஹிடனில் இருக்கிற ஐடியையும் இந்த 2 வேல்யூவும் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு இப்போ இந்த எடிட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணதும் ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும் இல்லையா. அதுக்காக ஸோ இந்த எடிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ ஹேண்டில் க்ளோஸ்ன்ற ஃபங்க்ஷன் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஷோ அப்படின்றது ஃபால்ஸ் ஆக்கி விட்டுரும். ஓகேங்க. ஃபால்ஸ்னாக்கா என்ன ஆகும், செட் ஷோவோட ஃபால்ஸ்னா பாப்பப் வந்து ஹைட் ஆகிடும். இப்போது எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஓகே எடிட்ன்ற பட்டன், அதாவது இது எந்த பட்டன்னா இந்த பட்டன். இதை கிளிக் பண்ணதும் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஸோ எடிட் பட்டன் வேல்யூஸ். இப்போ இதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், ஹேஷிங் அவைட். இப்போ இனிஷியலாக செட் சக்ஸஸ் அப்படின்றது எம்டி ஸ்டேட் ஆகிட்டேன். ஏன்னா இன்சர்ட்டுக்கும் நம்ம இதான் வச்சிருப்போம், அப்டேட்டுக்கு இதான் வச்சிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம எம்டி ஆக்கி வச்சிருக்கோம். இதை பாப்பப் கிளிக் பண்ணதும் எடிட் கிளிக் பண்ணதும் இனிஷியலாக எம்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன வந்து பண்ணியிருக்கேன்னா எடிட் டைட்டிலில் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு அப்டேட் ஃபார்ம் டேட்டா அப்படின்ற என்னோட யூஆர்எல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புட் மெத்தடு ஓகேங்களா. ஸோ இதில் ஃபெச் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஏபி யூஆர்எல் என்னன்னு கொடுத்தாச்சு, புட் கொடுத்தாச்சு, கண்டென்ட் டைப் ஜேசன் அப்படின்றத கொடுத்துட்டோம். இப்போது இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி அங்கே சென்ட் பண்ணுறோம். ஸோ சென்ட் பண்ணிட்டு ஸோ பேக் எண்டில் பண்ணுற ஒர்க்கு உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். இது வந்து இந்த ஃபார்மேட் சேம் ஓகேங்களா. ஸோ வேல்யூ வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னாக்கா செட் சக்ஸஸில் டேட்டா சக்ஸஸில் வந்து நம்ம வேல்யூ வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ செட் சக்ஸஸ்ஃபுல்லி எடிட்டட் அப்படின்ற வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு வேல்யூவை செட் சக்ஸஸில் நான் செட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது செட் ஷோ வந்து ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் கொடுத்ததும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பப் வந்து ஹைட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது ஃபெச் இன்ஃபோ வந்து மறுபடியும் கால் பண்ணுறேன். அந்த ஃபெச் இன்ஃபோ அப்படின்றது நம்ம எடிட் பண்ணி முடித்ததும் என்ன நடக்கும்னா இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் கொடுத்ததும் இங்கே என்ன அது வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு, சரி ப்ராப்ளம் ஆயிடுச்சோ, அன்எக்ஸ்பெக்டட் ஜேசன் அது சரி ஓகே அது எடிட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ எடிட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஸோ எடிட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஃபெச் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ மேபி புரிஞ்சிருக்காது, புரியல அப்படின்னாக்கா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக லைன் பை லைனாக டைப் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கிளாஸ் கம்ப்ளண்ட் பார்க்கலாம். ஸோ நான் வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கோடு எல்லாத்தையும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு மாடலுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வேறு ஏதாச்சும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தாக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.